ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ஒரு சூப்பரண்டா போலீஸும் சரி அந்த ஸ்பாட்ல இல்லையே, அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கணுங்கிற சொல்றத ஒரு ஊடகம் சொல்லணுமா சொல்லக்கூடாது? இல்ல இல்ல அப்படி ரூல் கிடையாது. அது ரூல், அது ரூல் சார். அது கிடையாது. அதுதான் இதுக்கு தான் அந்த ரூல்ஸ் என்ன ரெஃபர் பண்ணனா அந்த நேஷனல் டிசாஸ்டர். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு ஸ்ரீதர். இத ஒரே ஒரு கேள்வி ஸ்ரீதர், ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியா ஸ்ரீதர்ல தொடங்கி அத்தனை பேரும் பேசுறீங்க. நான் திரும்ப சொல்றேன், இது எனக்கு சப்ஜெக்ட் இல்ல, நீங்க தொடர்றதுனால சொல்றேன். எல்லா பொறுப்பும் மத்தவங்களுக்கு தான் இருக்கு, தாவேகாக்கு ஒரு பொறுப்புமே கிடையாதா சார்? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? தாவேகா மொத்தமுமே என்ன பேசுறீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இது பண்ணணும், அது ஊடகம் பண்ணணும், இத ஆளுங்கட்சி பண்ணணும், இத அரசாங்கம் பண்ணணும், இத நிர்வாகம் பண்ணணும், இத மக்கள் பண்ணணும், இத பொதுமக்கள் பார்க்கணும். என்ன சார் இது? நான் என்ன சொல்றேன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி then question everyone. சார் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி then question everyone. முதல்ல 10 குழந்தை 40 பேர் செத்து போனதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கேள்வி வைங்க சார். அதுக்கு தான் 41. நான் திரும்ப சொல்றேன், ஸ்ரீதரோட ஆர்குமென்ட் உங்க கட்சி ஏற்காது நான் நம்புறேன். ரைட் வாங்க. 41 பேர் கடைசி வரைக்கும் நாங்க எடுக்கிறீங்க. ஒரே கட்சி தான் சார். எல்லாத்துக்கும் சார் எனக்கு நான் ஒரே சிம்பிள் கேள்வி. ஸ்ரீதர் சிம்பிள் கேள்வி சார். 41 குடும்பத்தை கடைசி வரைக்கும் சிம்பிள் கேள்வி என்னன்னா, ஸ்ரீதர் சிம்பிள் கேள்வி, உங்களுக்கு ஒரு பொறுப்புமே கிடையாதா சார்? மக்கள் ஒண்ணே சொல்லுங்க, ஒரு பொறுப்பு உண்டா இல்லையா? மக்கள் பாத்துருக்காங்க. அதான் இருக்கு, அதனால தான் பேசுறோம். பொறுப்பு இருக்குன்னா 41 பேர் கடைசி வரைக்கும். நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு மேல என்ன சொல்றேன்? அஜித் என்ன சொல்ற, எல்லாருக்கும் தான் பொறுப்பு. சரி வாங்க பேசுவோம். எனக்கு புரியவே இல்லை, என்ன சார் எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு ஏதோ வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வேற யாருமே கட்சிகள் நடத்தல, ஸ்ரீதர் இங்க தானே எம்எல்ஏ வந்தாரு. நீங்க என்ன வரீங்க? நாங்க எம்எல்ஏ இருக்கும்போது பிரசங்கம் பண்ணாங்க சார். வர நாங்க எல்லாம் இருக்கும். ரைட் சொல்லுங்க. இந்த கரூர் துன்பியல் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. ஒண்ணு அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்றாங்க, இல்ல விஜய் சொல்றாங்க. 41 பேர் அநியாயமா செத்ததுக்கு முதல் காரணம் விஜய். ஒரு கோழி கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டத்துக்கு போறீங்க, 7 மணி நேரம். எம்ஜி ராமச்சந்திரன் நீங்க 7 மணி நேரம் தாமதமா போறது. சாயந்தரம் 3 மணிக்கு நடக்கிற மீட்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா 12 மணிக்கே மீட்டிங் கூடுதுன்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற முறையில் 41 பேர் 10 பச்சிளம் குழந்தைகள் செத்ததுக்கு முதல் காரணம் விஜய். இரண்டாவது காரணம் அரசாங்கம். என்னமோ நீங்க யோகிய மாதிரி பேசுறீங்க. முதல் காரணம் சொல்ல தவறியது.